அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் வட்டகோண அளவைகள் என்ற பாடப்பகுதியில் வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் மற்றும் வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு ஆகியவற்றை பற்றி படித்தோம். இன்று நாம் வட்டகோண பகுதியின் சுற்றளவு பற்றி படிக்கப் போகின்றோம். வட்டகோண பகுதியின் சுற்றளவு காணும் சூத்திரம் P = L + 2R. L என்பது வில்லின் நீளம், R என்பது ஆரம். அதே போல் அரைவட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் π + 2 × R அலகுகள். கால்வட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் π/2 + 2 × R அலகுகள். இந்த மூணு ஃபார்முலாவையும் வச்சு நம்ம கணக்கு போடணும். புரியுதா? அப்ப கேள்வி கேட்கும் பொழுது அத வட்டத்தை கொடுத்திருக்காங்களா, அரைவட்டம் கொடுத்திருக்காங்களா, கால்வட்டம் கொடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியை படிச்சுட்டு இந்த மூணு சூத்திரத்துல எந்த சூத்திரம் அந்த கணக்குக்கு பொருந்துமோ அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாம் கணக்கு போடணும். வட்டகோண பகுதியின் சுற்றளவு காணும் சூத்திரம் L + 2R அலகுகள். அரைவட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் π + 2 × R அலகுகள். கால்வட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் π/2 + 2 × R அலகுகள். இப்பொழுது இந்த கேள்விக்கு வேண்டிய ஃபார்முலா என்ன பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கணக்கு செய்வோம். ஒரு வட்டகோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? வட்டகோண பகுதியினுடைய ஆரம்னா என்னது? R கொடுத்திருக்காங்க. வில்லின் நீளம் எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் எந்த எழுத்து குறிக்கும்? L என்ற எழுத்து. L எவ்வளவு? 44 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? சுற்றளவு காண்க. என்னது? வட்டகோண பகுதியினுடைய ஆரம் மற்றும் வில்லின் நீளம் கொடுத்திருக்காங்க. ஆரம் எவ்வளவு? R = எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். L எவ்வளவு? L என்பது வில்லின் நீளம். L = 44 சென்டிமீட்டர். நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு P = என்ன? எவ்வளவு? வட்டகோண பகுதியின் சுற்றளவுக்கான சூத்திரம் என்னது? வட்டகோண பகுதியின் சுற்றளவு P = L + 2R அலகுகள். L எவ்வளவு? இப்ப 44 சென்டிமீட்டர். 2 அப்படியே இருக்கும். 2 R என்ன அர்த்தம்? 2 × R. 2 × எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். 2 × 21. இத பெருக்கினா எவ்வளவு வரும் நமக்கு? 42. 2 2 2 4 + 44. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு? 4 2 கூட்டினா 6, 4 4 கூட்டினா 8. அப்ப P = எத்தனை சென்டிமீட்டர்? 86 சென்டிமீட்டர். கணக்குல வில்லின் நீளம் கொடுத்திருக்காங்க, ஆரம் கொடுத்திருக்காங்க, P கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு காணும் சூத்திரம் என்னது? L + 2R அலகுகள் ஃபார்முலாவை பயன்படுத்தி L எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். பிளஸ் இல்ல, பிளஸ் 2 அப்படியே இருக்கும். 2 R என்ன அர்த்தம்? 2 × R. அப்ப 2 × 21. 2யும் 21யும் பெருக்கினா நமக்கு எவ்வளவு வருது? 42. அப்ப 44யும் 42யும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு வருது? 86 சென்டிமீட்டர். P = வட்டத்தின் சுற்றளவு P = 86 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. என்ன வட்டம் இது? அரைவட்டம். அரைவட்டத்தில் ஆரம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அதனுடைய சுற்றளவு காண்க. அப்ப அரைவட்டத்தின் ஆரம் R = எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்கிறாங்க? அதனுடைய சுற்றளவு P கேட்டிருக்கிறாங்க. அப்ப அரைவட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் என்ன? πr + 2R அல்லது π + 2 × R. இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நம்ம பயன்படுத்த போறது அரைவட்டத்தின் சுற்றளவு P = என்ன ஃபார்முலா? P = π + 2 × R அலகுகள் அல்லது
பை ஆர் பிளஸ் 2r அலகுகள். பையும் ஆரையும் பெருக்கினா பை ஆர் பிளஸ் 2r அலகுகள். அதையும் பயன்படுத்தலாம். அல்லது பை பிளஸ் 2 இன்டு r அலகுகள். இப்ப இங்க பையனுடைய மதிப்பு எவ்வளவு? 3.14. இப்ப 3.14 கூட்டல் 2 பிராக்கெட். ஆர்னா என்னது? பிராக்கெட் போட்டா என்ன அர்த்தம்? பெருக்கல். ஆரம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர் பெருக்கல் 7. இப்ப 3.14யும் 2யும் கூட்டணும். கூட்டும் பொழுது முழு எண்ணாலையும் தசம எண்ணால தான் கூட்டணும். அது ஏற்கனவே தசம கூட்டல் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இப்ப 3ஓட எதை கூட்டணும்? 2 கூட்டணும். 3ஓட 2 கூட்டினா முழு எண் 3.14 கூட்டல் 2 இங்க போடக்கூடாது. 2 எங்க போடணும்? முழு எண்ணுக்கு கீழே போடணும். 2.0. இப்ப என்ன வரும் உங்களுக்கு? 5.14. இப்ப அந்த 5.14 எதால பெருக்கணும்? 7ஆல பெருக்கணும். 5.14 பெருக்கல் 7. 7 நாள் எவ்வளவு? 28. மீதி 2 1 7 8 9 5 35. இங்க எத்தனை லக்கம் இருக்கு? தசம எண் 2 லக்கம் இருக்கு தசம எண். அப்ப 2 லக்கம் தள்ளி நம்ம என்ன வைக்கணும்? புள்ளி வைக்கணும். அப்ப நமக்கு என்ன ஆன்சரு? 35.98 சென்டிமீட்டர். அலகுகள்ன்றது மீட்டர் அல்லது சென்டி என்ன கணக்குல கொடுத்துருக்காங்களோ அதான் இங்க போடணும். திருப்பியும் அரைவட்டத்தின் ஆரம் என்னது? 7 சென்டிமீட்டர். அதனுடைய சுற்றளவு காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பையனுடைய மதிப்பு 3.14 சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க ஃபார்முலாவை என்ன எழுதிக்கிறோம்? பை பிளஸ் 2 இன்டு ஆர் அலகுகள் அல்லது பை ஆர் பிளஸ் அடுத்த கணக்கு பை ஆர் பிளஸ் 2r கழிச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். பை பிளஸ் 2 பெருக்கல் ஆர் அலகுகள். அப்ப பையனுடைய மதிப்பு எவ்வளவு? 3.14 பிளஸ் 2 பெருக்கல் 7. பிராக்கெட் போடல அர்த்தம் என்னது? பெருக்கல் அர்த்தம். இப்ப 3ஓட இந்த 2 கூட்டும் போது நமக்கு என்ன வந்திருக்கு? 3 என்பது முழு எண், 2 என்பது முழு எண். முழு எண்ணோட தான் கூட்டணும். அப்ப 3ஓட 2 கூட்டினா எவ்வளவு? 5.14 பெருக்கல் 7. 5.14 7யும் பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 35.98 சென்டிமீட்டர். அப்ப இந்த கணக்கினுடைய அரைவட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? ஆன்சர் நமக்கு 35.98 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இந்த கணக்குல அரைவட்டத்தின் ஆரம் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். அதனுடைய சுற்றளவு காண்க. அரைவட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் கொடுத்துருக்காங்க. R ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க? P கேக்குறாங்க. நம்ம பை ஆர் பிளஸ் 2r ஃபார்முலா வச்சு செய்ய போறோம். அரைவட்டத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா? P ஈக்குவல் டு 2 ஃபார்முலா இருக்கு இல்லையா? போன கணக்குல என்ன போட்டோம்? பை பிளஸ் 2 இன்டு ஆர் போட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? பை ஆர் பிளஸ் 2r அலகுகள். இந்த ஃபார்முலா வச்சு கணக்கு போட போறோம். இங்க பையனுடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 22/7. அப்ப 22/7 பெருக்கல் ஆர் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். இங்க பை இன்டு ஆர்னு அர்த்தம். பையையும் ஆரையும் பெருக்கி இங்க என்ன குறி வரணும்? கூட்டல் குறி. இங்க இந்த கூட்டல் குறிய போடணும். இங்க பெருக்கல் போடக்கூடாது. பை ஆர், பை பெருக்கல் ஆர் கூட்டல் 2 பெருக்கல் இங்கு பெருக்கல் 2 பெருக்கல் ஆர். ஆர் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இங்க வரும்பொழுது பையையும் ஆரையும் பெருக்கிறோம். இங்க 2யும் ஆரையும் பெருக்கிறோம். அப்புறம் இங்க என்ன குறி வந்திருக்கு? கூட்டல் குறி வந்திருக்கு. கூட்டணும். புரியுதா? இப்ப இது பகுதியும் தொகுதி நம்ம அடிக்க முடியும். அதனால என்ன பண்றோம்? அடிச்சிடறோம். இங்க இருந்து இங்க அடிக்க கூடாது. இந்த இதுதான் பையும் ஆரையும் அடிக்கணும். புரியுதா? பை வந்து எவ்வளவு? 22/7 பெருக்கல் 14. 14ல 7 2 முறை அடங்கும். இப்ப இதை பெருக்கணும்னா எவ்வளவு வரும்? 44. இத பெருக்கி கூட்டணும். அப்ப இங்க என்ன குறி வரணும்? கூட்டல் குறி. 2 பெருக்கல் 14 எவ்வளவு? 28. இப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். 44 கூட்டல் 28. பெருக்கல் கிடையாது. இங்க கூட்டல் குறி இருக்கு. அது இங்க கூட்டல் குறி போட்டிருக்கிறோம். 44 28 கூட்டினா 8 8 4 12 மீதி 1 4 4 4 1 7. அப்ப P ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 72 சென்டிமீட்டர். இங்க எதை தப்பு பண்ண கூடாது? பையையும் ஆரையும் பெருக்கணும், 2யும் 6யும் பெருக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? கூட்டணும். புரியுதா? பையனுடைய மதிப்பு போட்டு
ஆரத்தால பெருக்கி அதே ரெண்டையும் ஆரத்தால பெருக்கி இங்க என்ன குறி கூட்டல் குறி கூட்டல் போட்டு கூட்டி கால்வட்டத்தின் சுற்றளவு காணும் கணக்கு. கால்வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. என்ன வட்டம் இது? கால்வட்டம். கேள்வி படிக்கும் போதே நமக்கு உஷாரா படிக்கணும். கால்வட்டமா அரை வட்டமா வட்டமான்னு சொல்லிட்டு போன கணக்குல அரை வட்டம் பார்த்தோம். இந்த கணக்குல கால்வட்டம் பார்க்க போறோம். கால்வட்டத்தினுடைய என்ன கொடுத்திருக்காங்க? ஆரம் கொடுத்திருக்காங்க. எனில் அதனுடைய சுற்றளவு காண்க. கால்வட்டத்தின் ஆரம் எவ்வளவு? 6 எவ்வளவு சென்டிமீட்டர்? 14 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க? சுற்றளவு கேக்குறாங்க. கால்வட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் என்ன? π/2 + 2 × r அளவுகள். இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்னது? πr/2 + 2r அளவுகள். அந்த கணக்கு அந்த ஃபார்முலா வச்சு கணக்கு அடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த ஃபார்முலாவோட கணக்க பார்க்கலாம். கால்வட்டத்தின் ரெண்டுமே ஒண்ணுதான். கால்வட்டத்தின் சுற்றளவு P என்ன ஃபார்முலா? π/2 + 2 × r அளவுகள். பை எவ்வளவு? 22/7. பையனுடைய மதிப்பு 22/7. இங்க ஏற்கனவே பகுதியில் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப பெருக்கல் 2 நீங்க போட்டுக்கணும். புரியுதா? பையனுடைய மதிப்பு 22/7. ஏற்கனவே பகுதியில் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப அந்த 2ஐயும் எங்கதான் போடணும்? பகுதியில போட்டுக்கணும். 22/7 பெருக்கல் 2. இத முடிச்சிட்டோம். அடுத்து என்ன குறி வரணும்? +2 பிராக்கெட் பெருக்கல் எவ்வளவு? 14. 6 இருக்கு இல்லையா? 6 வந்து எவ்வளவு? 14. புரியுதா? இங்க பிராக்கெட்ட சுருக்காம நம்ம ஏற்கனவே 6th 7th படிச்சிருக்கிறோம். போர்ட் மாஸ் படிச்சிருக்கிறோம். பிராக்கெட்ட சுருக்காம நம்ம வெளிய இருக்க செயலை செய்ய கூடாது. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இங்க பிராக்கெட்ட சுருக்கணும். இப்ப சுருக்கும் போது என்ன பண்ணலாம்? இங்க பகுதியும் தொகுதியும் நம்மளால அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம். இப்ப இங்க இந்த 2ஐயும் இந்த 11ஐயும் நம்மளால அடிக்க முடியும். எத்தனை முறை அடங்கும்? 11 முறை. அப்ப 11/7 கூட்டல் 2 பெருக்கல் 14. இப்ப இது என்னது? பின்னம். இது என்ன எண்? முழு எண். இது பின்ன எண், இது முழு எண். இப்ப பின்ன எண்ணையும் முழு எண்ணையும் நம்ம எப்படி கூட்டுவோம்? மீசியம் பகுதியில இதையும் பின்னமாக மாற்ற பிறகுதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால கூட்ட முடியும். ஏன்னா இங்க பகுதியில எந்த எண்ணுமே கிடையாது. அப்ப இந்த பகுதியில நம்ம என்ன கொண்டு வரணும்? பகுதி 7ன்னு சொல்லி கொண்டு வரணும். ஏன்னா இங்க 7 இருக்கிறதுனால இங்க என்ன கொண்டு வரணும்? 7ன்னு சொல்லி பண்ணணும். அப்ப இங்க 7 வரணும்னு சொன்னா இங்க பகுதி என்னன்னு அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். பின்ன கூட்டல். பின்ன கூட்டல் என்ன பண்ணணும்? முதல்ல பின்ன கூட்டலுக்கு ஓரின பின்னமாக மாற்றணும். ஓரின பின்னமாக மாற்றணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பகுதிகள் ஒரே மாதிரியா கொண்டு வரணும். பகுதி ஒரே மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னா இங்க பகுதியே கிடையாது. பகுதியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அப்ப இங்க 1 எதால பெருக்கினா நமக்கு 7 கிடைக்கும். 7ஆல பெருக்கினா 1 கிடைக்கும். அப்ப 2 எதால பெருக்கணும்? 7ஆல பெருக்கணும். அப்ப 2 எவ்வளவு? 14 = 11 பிளஸ் 7 2 எவ்வளவு? 14 பை என்ன வரணும்? 7. மீசிமா 7 பெருக்கல் 14. இப்ப இந்த 11ஐயும் இந்த 14ஐயும் கூட்டணும். 11ஐயும் 14ஐயும் கூட்டினா எவ்வளவு? 25. 25/7 பெருக்கல் 14. 11ஐயும் 14ஐயும் கூட்டினா எவ்வளவு வந்துச்சு? 25. 25/7 முதல்ல ஏதாவது சுருக்கிட்டோம். அடைப்புக்குரிய சுருக்கிட்டோம். பெருக்கல் 14. இப்ப இந்த பெருக்கல் இருக்கும் பொழுது பகுதியின் தொகுதி நம்மளால என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும். 1 7 2 14. இப்ப 25 2 பெருக்கினா எவ்வளவு? 50. P மதிப்பு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். புரிஞ்சுச்சா? எங்க தப்பு பண்ணுவீங்க? இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அடுத்து மீசிமா கண்டுபிடிக்கிறத தப்பு பண்ணுவீங்க. புரியுதா? அந்த இடத்துல தப்பு பண்ணாம பாத்துக்கணும். பையனுடைய மதிப்பு 22/7 சொல்லி போட்டுட்ட பிறகு பகுதி என்ன போடணும்? இந்த 2 பகுதியில கண்டிப்பா போட்டே ஆகணும். ஏன்னா ஃபார்முலா பிரகாரம் π/2 ஃபார்முலா இருக்கு. அப்ப பை மதிப்பு போட்டு முடிச்ச பிறகு 2ஐயும் பெருக்கல் 2ன்னு சொல்லி கண்டிப்பா போடணும். மறந்துடக்கூடாது. அடுத்து இது வந்து என்னது? +2.
இங்க வர்றது +2, அதனால இங்க 2ன்னு சொல்லி போட்டுட்ட பிறகு அடுத்தது இங்க பகுதியின் தொகுதி இந்த எண்ணுக்கு அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்ல அப்படின்னு சொன்னா அப்படியே என்ன பண்றீங்க பெருக்கி போட்டுட்டு மீசிமா கண்டுபிடிக்கிறீங்க. மீசிமா கண்டிப்பா கூட்டல் வரும்பொழுது பின்னத்தோட முழு எண்ணை கூட்டும் பொழுது பகுதி ஒரே எண்ணமாக இருக்குன்னா ஓரின பின்னமாக மாத்தணும். ஓரின பின்னமாக மாத்தணும்னு சொன்னா என்ன பண்ணணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். இங்க 7ன்னு இருக்கு, இங்க 1ன்னு சொல்லி இருக்கு. இப்ப 1 எதால பெருக்கும், 7ஆல பெருக்கும். குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. 7 2 14, 1 11 11. பகுதி என்னவாயிரும், ஒரே 7. இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் கரெக்டா தான் வரும். குறுக்கு பெருக்கல் 1 11 11, 7 2 14. பகுதி என்னவாயிரும், ஒரே 7. நம்ம இது 6லயே படிச்சிருக்கோம். பின்ன கூட்ட அப்ப 11க்கு 1ஆல பெருக்கும், 7 2ஆல பெருக்கும். 1 11 11, 7 2 14, ஒரே 7. பகுதியை அப்படியே பெருக்கி போடுறோம், ஒரே 7. புரியுதா? அப்ப 11யும் 14யும் என்ன பண்ணணும், இப்ப கூட்டணும். முதல்ல இந்த அடைப்புக்குறியை நீக்கணும். 11யும் 14யும் கூட்டினா எவ்வளவு வருது நமக்கு, 25/7. 25/7. இப்ப இந்த அடைப்புக்குறியை நம்ம சுருக்கிட்டோம். பெருக்கல் 14 இங்க வரும்போது பெருக்கல், அதனால நம்ம என்ன பண்றோம், பெருக்கல் குறி போட்டு 14ன்னு சொல்லி போடுறோம். அப்ப என்ன பண்ணலாம், இது பின்னம், இது பின்ன பெருக்கல். பின்ன பெருக்கல் என்ன பண்ணணும், பகுதியும் தொகுதியும் நம்மளுக்கு புதிய நேரம் என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இப்ப 1 7 2 14 அடிச்சிட்டோம். 25யும் 2யும் பெருக்கலாம் நமக்கு எவ்வளவு வருது, கால்வட்டத்தினுடைய சுற்றளவு 50 சென்டிமீட்டர். கால்வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. கொடுக்கப்படுறது என்னது, விட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த விட்டத்தை என்னவா மாத்தணும், ஆரமா மாத்தி நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்ப விட்டத்தை ஆரமா மாத்துறதுக்கு நமக்கு விட்டம் என்பது என்னது, வட்டத்தின் நடுவே செல்லும் நான், விட்ட மிகப்பெரிய நான். அப்ப 2r = 14. விட்டம் = 2r. அப்ப அதனால r மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய பாதி. ஆரம் என்பது விட்டத்தினுடைய பாதி. விட்டத்தின் பாதி தான் ஆரம். அப்ப விட்டத்தின் வந்து எவ்வளவு, d. d = எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். அது நம்ம என்னவா மாத்தணும், ஆரமா மாத்தணும். விட்டத்தை ஆரமா மாத்தணும். இதனுடைய பாதி தான் என்னது, ஆரம். நமக்கு கணக்குல விட்டம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா நம்ம என்னவாக மாத்தணும், அதை ஆரமா மாத்தணும். அப்ப ஆரம் r இதனுடைய பாதி. 14 பாதி எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். அதான் கேள்வி ஒழுங்கா படிக்கணும். கால்வட்டத்தினுடைய விட்டம் கொடுத்திருக்காங்களா, எல்லா கணக்குலயுமே அரைவட்டமாக இருந்தாலும் சரி வட்டமாக இருந்தாலும் சரி விட்டம் கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னவாக மாத்தணும், ஆரமா மாத்திடப்பதான் நம்ம கணக்கு செய்யணும். இந்த கணக்குல விட்டம் 14 சென்டிமீட்டர். அப்ப அதை நம்ம என்னவா மாத்தி இருக்கிறோம், ஆரமா மாத்தி இருக்கிறோம். அப்ப விட்டத்தினுடைய பாதி தான் என்னது, ஆரம். விட்டம் 14 சென்டிமீட்டர் சொன்னா ஆரம் எவ்வளவு, அதனுடைய பாதி. 14 பாதி எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க, சுற்றளவு கேக்குறாங்க. P என்ன. இப்ப நம்ம அந்த அடுத்த ஃபார்முலா வச்சு போடுவோம். கால்வட்டத்தின் சுற்றளவு P = πr/2 plus 2r அலகுகள். இந்த போன கணக்கு என்ன பண்ணும், இந்த r பொதுவா இருக்கிறத வெளியே போட்டுட்டு π/2 plus 2 into r அலகுகள் சொல்லி போட்டோம். இந்த கணக்குல πr/2 plus 2r அலகுகள். அதே கணக்கு தான், அதே ஃபார்முலா தான். இந்த r நம்ம உள்ள கொண்டு வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பெருக்கி போட்டிருக்கோம். இப்ப π மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, 22/7. நான் போன கணக்குலயே சொன்னேன், பகுதியில இருக்க 2 அங்கேயே பகுதியிலே தான் போடணும். பகுதியிலேயே போட்டாச்சு. பையனுடைய மதிப்பு தான் 22/7. இந்த பகுதியில இருக்க 2 அப்படியே போட்டாச்சு. இங்க இன்னும் ஒண்ணு என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு, r இருக்கு. πr. அப்ப rனா என்ன அர்த்தம், பைய எதால பெருக்கணும், r ஆல பெருக்கணும். r எவ்வளவு நமக்கு, 7 சென்டிமீட்டர். இது வரைக்கும் πr/2. நம்ம இப்ப எழுதியிருக்கிறது πr/2. பை மதிப்பு 22/7. பகுதியில இருக்க 2 அப்படியே போட்டிருக்கிறோம். இந்த r மதிப்பு 7 இங்க போட்டிருக்கிறோம். புரிஞ்சுச்சா? இந்த இடம் கரெக்டா போடணும். πr/2 சொல்லி கொடுத்தோம் சொன்னா பை மதிப்பு பெருக்கல் 2 இன்ட்டு ஆரம் போடணும். ஆரம் போட்டு முடிச்ச பிறகு என்ன குறி வரணும், பிளஸ் குறி. என்ன குறி இருக்கு, பிளஸ் குறி இருக்கு, பிளஸ் போடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், 2 பெருக்கல் ஆரம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் போடக்கூடாது, அது விட்டம்.
நம்ம போட வேண்டியது ஆரம் தான் 2R. அப்ப 2R இல்ல இங்க என்ன பண்ணணும், நீங்க D சொல்லி போட்டுக்கணும். புரியுதா? 2R என்பது விட்டம். அப்ப இந்த 2Rக்கு நீங்க 2 போடாம 14 போட்டா கரெக்ட். புரியுதா? 2 போட்டீங்கன்னா கண்டிப்பா என்னதான் போடணும், 7 தான் போடணும். 2 பெருக்கல் 7. இப்ப இது பெருக்கல்ல இருக்கு. பெருக்கல்ல பகுதியும் தொகுதியும் நம்மளால என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். பொது எண் இருந்துச்சுன்னு நம்மளால அடிக்கலாம். அப்ப இந்த 7யும் ஒரு முறை அடங்கும். இந்த 2 1 2 11 22 11 22. இப்ப தொகுதியை பெருக்கணும்னா எவ்வளவு வருது, 11. இங்க என்ன குறி இருக்கு, பிளஸ் 2 பெருக்கல் 7 எவ்வளவு, 14. 7 2 14. இப்ப இந்த 11யும் 14 என்ன பண்ணணும், கூட்டணும். 11யும் 14 கூட்டினா நமக்கு எவ்வளவு வருது, 25 சென்டிமீட்டர். கால்வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா பிரகாரம் போட்டா நமக்கு என்ன வருது, ஆன்சர் 25 சென்டிமீட்டர். புரிஞ்சா? இதுல விட்டம் கொடுத்திருக்காங்க. விட்டத்தை நம்ம என்னவா மாத்திருக்கோம், ஆரமா மாத்திருக்கிறோம். ஆரமா மாத்தி எந்த ஃபார்முலா பயன்படுத்தி இருக்கிறோம், πr/2 பிளஸ் 2r அலகுகள் ஃபார்முலாவா பயன்படுத்தி இருக்கிறோம். போன கணக்குல π/2 பிளஸ் 2 இன்டு r அலகுகள் பிராக்கெட் போட்டு r அந்த பொதுவா இருக்க r என்ன பண்ணிட்டோம், வெளியே எடுத்து போட்டிருந்தோம். இந்த கணக்குல உள்ள கொண்டு வந்து πr/2 பிளஸ் 2r ஃபார்முலா வச்சு போட்டுக்கிறோம். இங்க நீங்க பண்ற தப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம் போடுறதுக்கு பதிலா விட்டம் போட்டுற கூடாது. பகுதியில போட வேண்டிய எண்ணெய் பகுதியில தான் போட்டு ஆகணும்.